வெல்கம் டு சென்னை சமையல் டைரி. நான் இன்னைக்கு செய்ய போகிறது சேமியா பாயசம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி போடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. முந்திரி லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நம்ம திராட்சையை வறுத்துடலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம அடுத்து சேமியா இருக்கு. சேமியா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நெய்லியே ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேமியா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம இன்னொரு பேனில் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பேனில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை சேர்த்துடலாம். ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சிருக்க சேமியாவை நம்ம இந்த பாலுக்குள்ளே போட்டுடலாம். நான் இது 100 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். சேமியாவை இதுக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சேமியா நல்லா வெந்துருச்சு. 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்லா வெந்துடும். இப்போ நம்ம 1.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சர்க்கரை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்மளோட பாயசம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்ல முந்திரி திராட்சை இதில் போட்டுடலாம். இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை கார்னிஷ் பண்ணிடலாம். லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்மளோட சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.